கீச்சு கீச்செல்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரபம் கேட்டிலையோ பெண்ணே காசும் பிறப்பு கலகலப்ப கை பேர்த்து காசும் பிறப்பு கலகலப்ப கை பேர்த்து வாசனரும் கூழல் ஆட்சியர் மத்தினால் ஓசை படுத்த ஓசை படுத்த தயிரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளை நாராயணல் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டு கிடத்தியோ கேசவனை பாடவும் நீ கேட்டு கிடத்தியோ தேசமுடைய திரவேலோரம் பாவார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். கீசு கீசென்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து. இது 7வது பாசுரம். இதுதான் இன்றைய பாசுரம். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பாசுரத்தில் எழுப்பப்படுகிற பெண் எப்படிப்பட்டவள் அப்படின்னு பார்த்தோன்னா, இவளுக்கு நோன்பு பற்றியெல்லாம் நன்னா தெரியும். பாகவதர்கள் பற்றி, அடியார்கள் பெருமை பற்றி நன்னா தெரியும். ஆனாலும் வீட்டுக்குள்ளே தனியாக அமர்ந்து கிருஷ்ணனையே சிந்தித்து கொண்டிருக்கிறாள். தனியாக பகவானை அனுபவிக்கக்கூடாது என்று தெரிந்திருந்தும் அதில் ஈடுபட்டிருக்கிறாள். அதனால்தான் அவளை பேய்ப்பெண்ணே என்று ஆண்டாள் குறிப்பிடுகிறாள். அதே சமயம் அவளுக்கு நல்ல குணங்களும் இருக்குது. மிகுந்த பக்தி, தலைமையேற்று மற்றவர்களை நடத்தி செல்லுகின்ற திறமை, இதெல்லாம் இருக்குது அவகிட்ட. அதனால் ஆண்டாள் அவளை நாயகப் பெண்பிள்ளாய் என்று அழைத்து அவளை தங்களுடன் இணைந்து கொள்ள வருமாறு கூப்பிடுகிறாள். ஆனைச்சாத்தன்னு ஒரு பறவை. இதை வலியன் குருவி, பரத்வாஜ பட்சி அப்படின்னு சொல்லுவாள். இந்த பறவை கீச்சிட்டால் நிச்சயமாக பொழுது விடிஞ்செடுத்து அப்படின்னு நினச்சிக்கலாம். அதனால் ஆனைச்சாத்தன் பறவைகள்லாம் கீசு கீசு என்று சத்தம் போடுறது உனக்கு கேட்கலையா, பேசுறது உனக்கு கேட்கலையா அப்படின்னு வெளியில் உள்ளவர்கள் கேட்கிறார்கள். சென்ற பாசுரத்திலும் பறவைகள் சப்திக்கின்றன அப்படிங்கிறதத்தானே விழிந்ததற்கு அடையாளமாக சொன்னார்கள் அப்படின்னு தோணலாம். இந்த பாசுரத்தில் பறவைகள் பேசுகின்றன. முதல் பாசுரத்தில் பறவைகள் சப்தம் செய்து விடிய போகிறது அப்படிங்கிறத அறிவிக்கின்றன. இந்த பறவைகள் இரை தேட போகிறதுக்கு முன்னால் ஆண் பறவை, பெண் பறவை, இந்த வலியன் குருவிகள் அவைகள் பேசிக்கும். அதை இது போல் சொல்கிறா, பேசுறது அப்படின்னு சொல்கிறா. அவைகள் சப்தமிடுவதை இன்னும் கொஞ்சம் இவளை உற்சாகப்படுத்தணுங்கிறதுக்காக கிருஷ்ணனை கிச்சு அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருக்குது. பறவைகளே நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது, நீ தூங்குறாயே அப்படின்னு சொல்கிறா. இவன் என்ன சொல்கிறா, நீங்கள் எல்லாத்தையும் கிருஷ்ணன் கிருஷ்ணன்னு சொல்லுவீங்க, இடி உங்களுக்கு சங்கநாதம், மின்னல் சக்கராயுதம், அது மாதிரி எங்கோ ஏதோ ஒரு பறவை கத்துறதுனா கூட அதை நாம சங்கீர்த்தனம் அப்படின்லாம் சொல்லுவேள் அப்படின்னு இவ சொல்கிறா.
ஆண்டாள் ஒரு பறவை கத்துறது நான் சொல்லலை, எங்கும் கத்துகின்றன, எல்லா திசைகள்லேயும் சப்தம் வருது அப்படின்னு சொல்லி காட்டுறா. அவைகள் கூடி பேசுறது உனக்கு கேட்கலங்கிறியே அப்படின்னு சொல்கிறா. இந்த பறவைகள் பேசுகின்றன, கலந்து பேசுது அப்படின்லாம் ஆண்டாள் சொல்கிறதுக்கு இன்னும் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. நம்மளோட உபனிஷதங்களில் இதிகாசங்களில் இப்படி ஆச்சாரியரும் சிஷ்யரும் கலந்து பேசும் உதாரணங்கள் உள்ளன. கீதையே குருவுக்கும் சிஷ்யனுக்குமான உரையாடல் தானே. பராசரரும் மைத்ரேயரும் கலந்து பேசியது தான் விஷ்ணு புராணமாக ஆனது. இப்படி ஆச்சாரியர்கள் பாகவதர்கள் சம்பந்தம் பகவானை அடைய மிக முக்கியமானது. இது இந்த பெண்ணுக்கும் தெரியும். ஒரு விஷயம் தெரியவே தெரியாதுன்னா பிள்ளைத்தனம்னு சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயம் நன்னா தெரிஞ்சிருந்தாலும் அதுக்கு முரணாக நடந்து கொண்டால் அதை பேய்த்தனம் அப்படிங்கிறா. அதனால தான் அவளை ஆண்டாள் பேய் பெண்ணே அப்படின்னு சொல்கிறா. நீ பாகவத பிரபாவம் அறிந்தவள், அவர்கள்தான் நம்மை பகவானிடம் அழைத்து செல்வார்கள் என்பது உனக்கு நன்றாக தெரியும். பாகவதர்களோட மேன்மை அறிந்தவளான நீ இத்தனை பாகவதர்கள் கூட்டமாக வந்திருக்கிறோம், எழுந்து வராமல் இருக்கிறாயே அப்படின்னு சொல்கிறா. அடுத்து வேற ஏதாவது அடையாளம் சொல்லலாம் அப்படின்னு நினச்சி, ஆய்ச்சியர்கள் தயிர் கடையும் ஓசை உனக்கு கேட்கவில்லையா? அதுவும் எப்படி கடையிறா? ஆய்ச்சியர்கள் கடையும் போது அவர்கள் அணிந்திருக்கும் காசு மாலை, அவர்களோட ஆமைத்தாலி இதெல்லாம் மோதிண்டு ஒரு ஓசை வருது. தயிர் பானையில் மத்து உரசுறதுனால ஒரு ஒலி வருது. அது மட்டுமல்ல, ஆய்ச்சியர் கடையும் போது மிகவும் கெட்டியாக இருக்கும் தயிரை கடைய அவர்கள் கைபேர்த்துனா சற்று சிரமத்தோடு கடையிறலாம். அப்போது அவர்கள் அந்த சிரமத்துக்கு பரிகாரமாக அரவிந்தலோச்சனா அப்படின்னு சொல்வாளாம். அந்த ஒலி இது எதுவுமே உன் காதுகளில் விழவில்லையா? இந்த தயிர் கடையும் ஓசையை ஆண்டாள் சொல்வதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. ஆய்ச்சியர் தயிர் கடையும் இடத்துக்கு கிருஷ்ணன் நிச்சயமாக வருவான், தவறவே மாட்டான். புத்தம் புதிய வெண்ணெய் கையங்க வீணம்னு சொல்லுவா. கடைஞ்ச தயிர்லேருந்து அப்போவே திரண்டு வர அந்த வெண்ணெய் கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இப்போ எழுந்து வந்தால் கிருஷ்ணனை சேவிக்கலாம் என்று சொல்கிறாள். ஆய்ப்பாடியில் எப்போதும் ஆய்ச்சியர் தயிர் கடைஞ்சு கொண்டே தான் இருக்கிறார்கள். கிருஷ்ணஸ்பரிசம் பட்ட பசுக்கள் பாலை அப்படியே வள்ளலாக தருகின்றன. தயிர் சமிருத்தியாக இருக்குது. அதனால் தயிர் கடையிற ஓசை நாள் முழுக்க கேட்கிறது. ஆழ்வார் கூட சொல்வார், முப்போதும் கடைந்து ஈட்டிய வெண்ணெய் அப்படின்னு. ஆய்ச்சிகள் தயிர் கடையும் போது அவர்கள் கூந்தலிருந்து வர வாசனை, நறுமணம், அதுவும் எப்போதும் இருக்கிறது தான். இந்த ஒலி, இந்த வாசனை இதையெல்லாம் விழுந்து விட்டதற்கான அடையாளமாக ஒத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு பிறகு அந்த பெண்ணை நாயக பெண்பிள்ளாய், எங்களுக்கு தலைவியானவளே என்று ஆண்டாள் கூப்பிடுகிறாள். பாகவதர்களோட இயல்புகளை பற்றி ஒரு ஸ்லோகம் இருக்குது. அந்த ஸ்லோகத்தில் பரஸ்பர நீச்ச பாவேகி என்று வருகிறது. பாகவதர்கள் மற்ற பாகவதர்களை தங்களை விட உயர்ந்தவர்களாகவும் தங்களை தாழ்ந்தவர்களாகவும் நினைத்து கொள்வார்கள். அதனால் ஒரு பாகவதர் மற்றவரை கண்டதும் அவருக்கு தண்டம் சமர்ப்பிப்பார்கள். அவரும் தன்னை நமஸ்கரித்த பாகவதருக்கு தண்டம் சமர்ப்பிப்பார். இந்த பாவனையில் ஆண்டாள் இவள் பாகவத பிரபாவம் தெரிந்தவள், இன்று தனியே அனுபவிப்பதில் மூழ்கி இருக்கா. அதனால் அவளுடைய உயர்வை ஆண்டாள் உணர்ந்திருந்தபடியால் அவளை நாயக பெண்பிள்ளாய் என்று புகழ்கிறாள். கிருஷ்ணனை பற்றி அவன் கொண்ட வெற்றி பற்றி சொன்னால் எழுந்து வருவாள் என்று நினைத்து, நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ என்று சொல்கிறார்கள். நாராயணன் மூர்த்தி கேசவனை என்கிறாளே, அதற்கு என்ன விளக்கம்? முதல் பாசுரத்தில் நாராயணன் என்று சொன்னாள். நாரங்கள் என்றால் ஜீவாத்மாக்கள். பேருருவம் தாங்கி விஸ்வரூபத்தில் இருக்கிற பகவான் நாரங்களுக்கு இருப்பிடமாக இருக்கிறார். இங்கு சொல்லப்படுகிற நாராயணன் ஆத்மாக்களை தனக்கு இருப்பிடமாக கொண்டவன், எல்லாவற்றுக்குள்ளும் இருப்பவன். அந்தர்பகித்ஸ தற்சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதகன்னு தானே வேதம் சொல்கிறது.
இவன் ஒரு வடிவம் எடுத்துக்கொண்டு மூர்த்தியாக கிருஷ்ணன் என்ற அவதாரமாக வந்திருக்கிறார். குதிரை வடிவில் வந்த கேசி என்ற அரக்கனை வதைத்து நாம் கண்கொண்டு காணும்படியாக கேசவனாக வந்திருக்கிறார் என்று சொல்லி பகவான் கேசவனாக வெற்றி பெற்றவராக வந்திருப்பதை சொன்னால் அவள் எழுந்து விடுவாள் என்று இவர்கள் நினைத்தனர். ஆனால் அவளோ நாராயணன் மூர்த்தி கேசவன் என்று சொன்னால் அதை அப்படியே மனசிலேயே நினச்சிண்டே மீண்டும் அப்படியே அந்த அனுபவத்தில் ஆழ்ந்து விட்டாள். வெளியில் உள்ள பெண்கள் இவளை வீட்டு ஜன்னல் வழியாக கூப்பிடலான்னு எட்டி பார்க்கிறார்கள். அவள் அப்படியே அவளோட முகம் அவளோட உடல் எல்லாம் அப்படியே தேஜஸோடு இருக்குது. ஏன்னா அவ்வளவு பக்தி, அந்த பக்தியோட அனுபவம். அவள் முகமெல்லாம் அப்படியே பிரகாசிக்கிறது. அவளுடைய பக்தி, அவளுடைய கிருஷ்ணானுபவம் தேஜஸாக ஒளிர்கிறது. இப்படிப்பட்ட நீ உன்னுடைய அந்த தேஜஸை, அந்த பக்தியை, அந்த அனுபவத்தை எல்லாரோடையும் சத்சங்கத்தில் பகிர்ந்து கொள்ளணும். எல்லாரும் அதை சேவிக்கணும். தேஜஸுடைய நீ எங்கள் கோஷ்டிக்கு ஒளி சேர்க்க வேண்டும் என்று ஆண்டாள் சொல்ல அந்த பெண்ணும் வந்து அவர்களுடன் சேர்ந்து கொண்டாள்.